ஹலோ கைஸ், நான் ஷோ வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். அது என்னென்னா சிவிலைசேஷன், நாகரிகம். அந்த காலத்தில் 4 முக்கியமான நாகரிகம் இருந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெசபடோமியன் சிவிலைசேஷன், செகண்ட் ஒன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தேர்ட் ஒன் எஜிப்தியன் சிவிலைசேஷன், ஃபோர்த் ஒன் சைனீஸ் சிவிலைசேஷன். இந்த 4 முக்கியமான சிவிலைசேஷனும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு மெசபடோமிய நாகரிகத்தை பற்றி சொன்னேன். இதோடைய காலம் என்னென்னா 3500 2000 பிசிஇ. கிட்டத்தட்ட இந்த மக்கள் 1500 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. பொதுவாக சிவிலைசேஷன்னாலே ஏதாவது ஒரு நதிக்கரை ஓரம் தான் அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படி நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்குன்னா, அந்த மக்களுக்கு தேவையான தண்ணி அங்கேருந்து எடுத்து விவசாயம் செய்வாங்க, வீட்டுக்கு சமையல் பயன்படுத்திப்பாங்க, கால்நடை வளர்த்துருக்காங்க, அதுக்கு தண்ணி தேவை. இந்த மாதிரியான பல நீர் தேவைகளுக்காக அந்த காலத்தில், அந்த நாகரிக காலகட்டத்தில் நதிக்கரை ஓரம் குடியிருப்புகளை அமைச்சு நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் டைக்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. இதோடைய ஏரியா என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மேப் எடுத்து பார்த்திங்கன்னா ஈரான், ஈராக், சிரியா, இதுக்கு நடுவில் ஒரு டைக்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நதி ஒன்று வரும். இந்த டைக்ரிஸ் நதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈராக்குள்ளே தான் இருக்கும். இது மேலே தான் ஒரு குடியிருப்புகள்லாம் அமைச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு 1500 வருஷம் நாகரிகமாக வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமூலி நாகரிகம். நம்மலாம் 6th 7th 8th படிக்கும்போது இதை பற்றி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். நமக்கு ரொம்பவே நெருக்கமான, இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் அது சம்மந்தமாக நிறைய கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான நாகரிகம் தான் இந்த சிந்து சமூலி நாகரிகம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம்னு கூட சொல்லலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3300 2000 பிசி. கிட்டத்தட்ட 3300 1900 பிசி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இதில் ஒரு 8 முக்கியமான சிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 2 சிட்டி ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, இது ரெண்டும் பாகிஸ்தானில் இருக்குது. பேலன்ஸ் இருக்குது 6 சிட்டியும் நம்ம இந்தியாவில் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல், இன்னும் ஒரு 5 ஒரு முக்கியமான சிட்டி இருக்குது. இது எந்த நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. சிந்து நதிக்கரை சிந்து நதி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சைனாவில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே பூந்து பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அரபிக்கடலில் வந்து கலக்கும். இதுவும் ஒரு இந்தியாவில் பண்டைய காலத்தில் இருந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு நதி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல மக்களுக்கு, பல விலங்குகளுக்கு நீர் கொடுத்த ஒரு நதின்னு சொல்லலாம். நம்மளுடைய நாகரிகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு நதி தான் இந்த சிந்து நதி. மூணாவது எஜிப்தியன் சிவிலைசேஷன். ஆப்பிரிக்கா அப்படின்னாலே ஒரே ஒரு நதி, ஃபேமஸான நதி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நதி, நைல் நதி. அந்த நதிக்கரை ஓரமாக தான் இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன் அமைஞ்சிருக்கு. இதோடைய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3100 1100, கிட்டத்தட்ட 2000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இந்த மக்கள். 4வது சிவிலைசேஷன் சைனீஸ் சிவிலைசேஷன். இதோடைய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1700 1122 பிசிஇ. இது எல்லாமே பிசிஇ தாங்க. எங்கேயாவது பிசிஇன்னு சொல்ல மறந்துதுன்னா மன்னிச்சிடுங்க. இது எல்லாமே பிசிஇ தான். இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் எந்த நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லோ ரிவர் ஓரமாக. சைனீஸ் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ ரிவர் அதில் நல்லாவே தெரியும். அந்த நதிக்கரை ஓரமாக தான் இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நாகரிகத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர்.